ஆண்டிப்பட்டியில் பறிமுதல் செய்யப்பட்ட 1,48,00,000 ரூபாய் தொடர்பான வருமான வரித்துறையின் அறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் வருமான வரித்துறையினர் சமர்ப்பித்திருக்கிறார்கள். நாளைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் காலை முதலே வருமான வரித்துறையினரும் பறக்கும் படை தேர்தல் அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் ஆண்டிப்பட்டியிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 1,48,00,000 ரூபாய் தொடர்பான அந்த அறிக்கையை வருமான வரித்துறையினர் தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து துணை ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். தொடர்ந்து அமமுக கட்சி பிரமுகருடைய ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து 1,48,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த வருமான வரித்துறை அறிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இதுபோன்ற நடவடிக்கைகள் இது தொடர்பாக எடுக்கப்படலாம். விவரங்கள் நிச்சயமாக இன்று அதிகாலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக 1.48 கோடி ரூபாய், அதாவது 1,48,00,000 ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம் அமமுக கட்சி பிரமுகரின் ஆண்டிப்பட்டி கட்சி பிரமுகரினுடைய வணிக வளாகத்தின் அறையிலிருந்து சிக்கியதாக வருமான வரித்துறை அறிவித்தது. இந்த சம்பவம் மிகவும் ஒரு முக்கியமான சம்பவம். ஏனென்றால் பரபரப்பாக பார்க்கப்பட்ட சம்பவம் கூட. ஏனென்றால் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் உடனடியாக அதிகாரிகள் மீது தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சம்பவத்தின் சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்திற்கு வருமான வரித்துறை ஒரு முக்கிய அறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் சம்பந்தமாக அமமுக பிரமுகனுடைய வணிக வளாகத்திலிருந்து 1.48 கோடி ரூபாய் சிக்கியதும், அதே போல அங்கு தபால் வாக்கு ஸ்லிப்புகள்